பா சொல்லுமா. ஷார்ட் பிலிம்ல நடிக்க என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் நடிக்க போட்டுமா? ஷார்ட் பிலிமா? யார் எடுக்கிறாங்க உன்னை வச்சு? இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணாருப்பா, நான் பார்க்க அழகா இருக்கேனா, ஸோ அதனால என்னை வச்சு ஷார்ட் பிலிம் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு இரு ஃபர்ஸ்ட் உன்னை வச்சு ஷார்ட் பிலிம் எடுத்து அதை ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டா உன்னையே ஹீரோயினா வச்சு படம் எடுத்து, ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி பல லுக்குகளை உன்னை போட்டோ ஷூட் பண்ணணும் அதானே? அதுக்கு இப்ப மீட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்களே, அவன் உன்னை வச்சு ஷார்ட் பிலிம்லாம் எடுக்க மாட்டாமா, அவன் ஒரு டுபாகூர். நீ எல்லாம் நம்பாத, போய் வேலையை பாரு போ. சரி, இதெல்லாம் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? அப்பா காலேஜ் படிக்கிறப்ப இதை யூஸ் பண்ணி தான் பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அது சும்மா அவங்க கூட பேசுறதுக்காக. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பாத, பழைய ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்கான் பேர். போன் கொடு. அம்மா, இதுல ஒரு ஆன்ட்டி இருக்காங்களே, அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியலையே. ஏன்? நான் அவங்கள வச்சு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன் காலேஜ் படிக்கிறப்போ. சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்பட லட்சத்துக்கு கடவுள் எனக்கு பொம்பளை புள்ளிய குத்து விட்டான், வயிற்றுல நெருப்ப கட்டின்னு தெரியற மாதிரி இருக்கு. நான் யூஸ் பண்ண விட்டையே என் பொண்ணு கிட்ட யூஸ் பண்ணிருக்கானுங்களே. இந்த சேவிங் மிஷின் எதுக்கு? உனக்கு கிட்ட இருந்து பார்க்கறப்போ உனக்கு மீசியும் தாடி இருந்துச்சு, சேவ் பண்ணிக்கோ. ஒரு ஏன் மேஸ்திரி மேசனுக்குள்ள 1500 ரூபாய் தரீங்க, சிக்கால் எங்களுக்குலாம் 500 ரூபாய் தான் தரீங்க, எப்படி நியாயம் இது? அப்படியாம்மா? அந்த சட்டியில் இருக்க மண்ணை தூக்கி அப்படி போடு. இது பெரிய விஷயம் பாருங்க. Headshot. அண்ணா எவ்வளவு இந்த செருப்பு? 1000 ரூபாய்ண்ணா. நோ, இந்த செருப்புக்கு எனக்கு 1000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் போட்டுக்கணும் கொடுண்ணா. நோ, கொஞ்சமான உனக்கு மனசாட்சிக்கு நான் 500 ரூபாய் கேக்குறேன். சரி, ஒரு 600 ரூபாய் போட்டுக்கண்ணா. நோ, வராத எதுவுமே வச்சுட்டு வேலையை பண்ண. எவ்வளவு இந்த செருப்பு? 1000 ரூபாய். 1000 ரூபாவா? நான் இன்னொரு பீஸ் இருக்கா பாருண்ணா. இது நான் இருக்கிறது ஒரே பீஸ் தான், அதை வாங்கிட்டேன். நான் 1500 ரூபாய் கொடுத்துறேன். என்னைக்கே கொடுத்தோம்னா 1500 ரூபாயா? யோ குடாயாங்க, நான் இதானே 1500 ரூபாய். இந்தாப்பா உன் கமிஷன் காசு 500. அண்ணா இந்த பழைய சேர் கொஞ்சம் பவர் குண்ணா. இந்த பவர் போதுமா இல்ல என்ன வேணுமா? போடா போய் திருப்பி டேப் எடுத்துரு போ. 5 minutes later. நோ திருப்புலி. போயிரு
என் கண்ணு மேல நிக்காத போ போயிரு. நீ ஐயா நான் தான்டா வீட்டு ஓனரு. எதுக்குடா என் ஃப்ரெண்ட் எலி கொஞ்சம் அடிச்சிங்க? காசு கொடுத்தா எலி குஞ்சம் மட்டும் இல்ல என்ன கூட அடிச்சுப்பேன். அதுவும் இல்லாம அந்த எலி குஞ்சு ஏரியா பொண்ணுங்களுக்கு லெட்டர் கொடுத்தான். அவன் உன் ஏரியாக்கு மட்டும் லெட்டர் கொடுக்க மாட்டான், ஆல் ஏரியா பொண்ணுங்களுக்கும் லெட்டர் கொடுப்பான். ஏன்னா ஒரு போஸ்ட்மேன். என்னடா சொல்றான்? ஆமா பாஸ். சாரி ப்ரோ. சாரி சொன்னா போயிருவேனா? அப்ப 2 செட்டு பூரி சொன்னா போயிருவீங்க. பாஸ் நான் போயிட்டு புள்ளிங்க கூட்டி வரேன். இவன் ஒருத்தன் தான்டா, நானே ஹேண்டில் பண்ணிக்கிற புள்ளைங்களாம் வேணாம். பாஸ் அது இல்ல, மணி 4 ஆச்சு, ஸ்கூல் முடிஞ்சிருக்கோம், அக்கா பள்ளி போய் கூட்டி வரணும். அக்கா திட்டும் பாஸ். அவன் அலறிட்டு வர்றான். அவங்க அக்காவை கட்டின மாமா யாருன்னு உனக்கு தெரியுமாடா? நந்தா. நந்தா சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.